ஹாய். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எ பைனரி search tree contains the values 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அப்போ பிஎஸ்டியோட இன்ஆர்டர் ட்ராவர்சலுக்கான இன்புட் கொடுத்துருக்காங்க. The tree is traversed in pre-order and the values printed out. ஸோ pre-order ட்ராவர்சலோட வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. Which of the following is valid output? Which of the following is valid output அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதில் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீ ஆர்டர்னால் நம்மளுக்கு எந்த எந்த ரூட்லேருந்து எதுலேருந்து நம்மளுக்கு ட்ராவல்ஸ் ஆகும்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட், அடுத்தது லெஃப்ட், அடுத்தது ரைட். ஸோ இப்படி தான் ஒரு ட்ரீ ட்ராவல்ஸ் ஆகும் ப்ரீ ஆர்டரில். ஸோ அப்போ நமக்கு கிவன் ஆப்ஷனில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5, 5, 5 அண்ட் 5. ஸோ அப்போ 5ங்கிறது ரூட் நோட். ஓகே, 5ங்கிறது ரூட் நோட். ஸோ அப்போ 5க்கு லெஃப்ட் சைடு உள்ளது லெஃப்ட் சப்ட்ரீயில் வரும், ரைட் சைடில் உள்ளது ரைட் சப்ட்ரீயில் வரும். ஓகே, அடுத்தது 3. ஃபஸ்ட்டு இந்த 5ங்கிறதுல லெஃப்ட் அண்ட் ரைட் சப்ட்ரீயில் வரதை வச்சு நம்ம இதில் என்ன ஆப்ஷன் வராதுன்னு பார்க்கலாம். ஸோ 5 லெஃப்ட் ஃபஸ்ட்டு ரூட் ட்ராவல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எங்கே இப்போ வரணும், ப்ரீ ஆர்டரில் லெஃப்ட் சப்ட்ரீயை கம்ப்ளீட் பண்ணணும். ரூட், லெஃப்ட் அண்ட் ரைட்டுங்கிறது தான் ப்ரீ ஆர்டருக்கான ட்ராவல்சர். ஸோ அப்போ ரூட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ட்ராவல்ஸ் பண்ணி வரதில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கணும், ரூட்டு 5க்கு லெஸர் நம்பர்ஸ் எல்லாமே வந்துடணும். 5க்கு லெஸர் நம்பர்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 5க்கு லெஃப்ட் சைடு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 4 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 4 நம்பர்ஸும் 5க்கு லெஸ் தானாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த 5க்குள்ளே அடுத்த 4 நம்பர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 4 நம்பர்ஸும் 5ஓட லெஸ் தான் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ 5க்கு லெஸ் தான் நம்பர்ஸாக இருக்கா, 3, 1, 2, 4. எஸ், ஓகே. அப்போ லெஸர் நம்பர் 3, 1, 2, 6. இதில் 6ங்கிறது 5ஓட கிரேட்டர், 4th பொசிஷனில் இருக்குது. அப்போ அது வராது. அடுத்த ஆப்ஷன் 3, 2, 4, 1. எஸ், எல்லாமே 4 ஆப்ஷனுமே லெஸர். அடுத்த டி ஆப்ஷன் பாருங்கள், 3, 1, 2, 4 எல்லாமே லெஸர். ஓகே, அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு பார்க்குறதுலேருந்து எதை ரெகுலேட் பண்ணலாம், பிங்கிற ஆப்ஷன் வராதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதை ஒமிட் பண்ணிடலாம். அடுத்த ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த என்ன இருக்குது, 3 இருக்குது. செகண்ட் பொசிஷனில் 3ங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ 3, 5க்கு அடுத்து 3ங்கிறது ரூட்டாக இருக்கும். அப்போ இந்த டயக்ராம் நம்மளாக ஓனர் கொஷினை வச்சு நம்ம ட்ரா பண்ணுறது தான். ஸோ 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 3ங்கிறது நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நம்ம 3ங்கிறது ரூட்டாக எடுத்திருக்கோம். அப்போ 3 ரூட் அப்படின்னா 3க்கு லெஃப்ட் சைடு உள்ள எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக 3ஐ விட கம்மியாக இருக்கணும். 3க்கு ரைட் சைடு உள்ளது கிரேட்டராக இருக்கணும். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து 3க்கு லெஃப்ட் சைட் 1, 2ங்கிறது இருக்குது, ரைட் சைட் 4ங்கிறது இருக்குது. ஓகே, 3க்கு லெஃப்ட் சைட் 1, 2 இருக்குது, 3க்கு ரைட் சைட் 4ங்கிறதுக்கு அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு இதில் பார்க்கலாம். ஸோ அப்போ 1, 2 காம்பினேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் 4 வரணும். ஸோ அதுக்கு இடையில் கிரேட்டர் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், 5, 3, 5, 3, 5, 3 இது ஓகே. அடுத்தது 3 ட்ராவல்ஸ் ஆகிருச்சுன்னா 1, 2ங்கிற காம்பினேஷன் தான் நம்மளுக்கு வரணும். ஸோ 1, 2 இருக்கான்னு பாருங்கள். 1, 2, 1, 2, 1, 2. ஓகே, அப்போ 2, 4ன்னு வந்துருச்சு. ஸோ 2, 4 லெஃப்ட் சைடில் வந்து கம்மியான எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு தான் முடிக்கணும். ஸோ அப்போ 2, 4 வந்ததுனால நம்ம இப்போ இதையும் என்ன பண்ணியாச்சு, சிங்கிற ஆப்ஷனையும் நம்ம டெலீட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பியை டெலீட் பண்ணியாச்சு, அடுத்து சியை டெலீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது அடுத்த ஆப்ஷன் ஏ அண்ட் டி மட்டும்தான் இருக்குது. அதில் எப்படி செலக்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ 5, 3ங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. 5, 3, 1, 2ங்கிற காம்பினேஷன் ஓகே. 1, 2, 1, 2, 1, 2 ஓகே. இது டெலீட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்துலேயும் செக் பண்ணிக்கலாம். 5, 3, 1, 2 அண்ட் 5, 3, 1, 2. ஸோ 5 இஸ் அ ரூட். அடுத்து 3ங்கிறது ட்ராவல்ஸ் ஆயிடுச்சு. 1 ரூட், 1ஓட லெஃப்ட் சைடு இல்லை, அதனால நம்ம ரைட் சைடு எழுதியிருக்கோம். ஸோ 1, 2 ட்ராவல்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன தான் இருக்குது, ரைட் சைட் லெஃப்டில் உள்ள ரைட் சைட் பாருங்கள், லெஃப்ட் சப்ட்ரீயில் உள்ள ரிமைனிங் எலமெண்ட்ஸ் 4. அப்போ 4ங்கிறது கரெக்டாக இந்த 2 ஆப்ஷன்லையுமே 4 கொடுத்துட்டாங்க. இதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. இப்போ 7, 8, 6 வரணுமா, 7, 6, 8 வரணுமாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 2 ஆப்ஷன்லேருந்தும் நம்மளுக்கு 7,
எயிட் சிக்ஸா ஆர் 7 6 8ஆன்னு பார்க்கணும். எப்படி நம்ம 7ங்கிறது நம்மளுக்கு இப்போ ரூட்டுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 5 3 1 2 4 அண்ட் 5 3 1 2 4 கரெக்டாக நம்ம செக் பண்ணியாச்சு. அடுத்தது 7ங்கிறது ரூட்டுன்னு நமக்கு பார்த்தாச்சு. ஏன் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் ரெண்டுமே 7 தான் இருக்குது. அப்போ 7 தான் அது அடுத்த ரூட்டாக வர முடியும். 7ங்கிறது தான் ஆப்ஷனில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 7 ரூட் அப்படின்னா 7க்கு லெஃப்ட் சைடு உள்ள எலமெண்ட் கண்டிப்பாக 6. 7க்கு லெஃப்ட் சைட் 6, 7க்கு ரைட் சைட் 8 அப்படி தான் வர முடியும். ஸோ அப்போ 7 6 8ங்கிறது ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது எப்படி ட்ராவல்ஸ் ஆகும்னு பாருங்கள். ரூட்டை லெஃப்ட்டு முடிச்சாச்சு. அடுத்து ரைட் சைடு வரும்போது ரூட், அடுத்தது லெஃப்ட், அடுத்தது தான் ரைட் வர முடியும். அப்போ 7க்கு அடுத்து ட்ராவல்ஸ் ஆகுறது 6 தான். அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். 7 6 அண்ட் தென் 8. ஓகேவா? ஸோ இந்த கொஷனில் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. எந்தெந்த ஆப்ஷன்லாம் ஃபஸ்ட்டு வராதுங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக கரெக்டான ஆப்ஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ப்ரீ ஆர்டர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கான எப்படி ட்ராவல்ஸ் ஆகும், எந்த ஆர்டரில் ட்ராவல்ஸ் ஆகும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே. ஃபஸ்ட்டு ரூட் நோட் அண்ட் தென் லெஃப்ட் நோட் அண்ட் தென் ரைட் நோட் ட்ராவல்ஸ் ஆகும். கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷன்லையுமே 5 5 5 5ன்னு இருக்கிறதுனால நம்ம 5ங்கிறத ரூட் நோடாக எடுத்துக்கிட்டோம். ஸோ அடுத்த ஆப்ஷனில் 3 3 3 3 3ன்னு இருக்குது. அப்போ 3ங்கிறது லெஃப்ட்டு தான், கண்டிப்பாக 3ங்கிறது லெஃப்ட்டு தான் வரும். 5க்கு லெஃப்ட்டு தான் வரும். 3 லெஃப்ட் சைட் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது 3க்கு லெஃப்ட் சைட் கண்டிப்பாக 1 2 மட்டும்தான் வர முடியும். ரைட் சைட் 4 தான் வர முடியும். ஏன்னா 3க்கு லெஃப்ட் சைட் 1 2 தான் இருக்குது. 3க்கு ரைட் சைட் 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாருங்கள். 1 2ங்கிறதுல நம்ம எப்படி 1 ஃபஸ்ட்டு எடுத்தோம், 2 ஏன் செகண்ட் எடுத்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே 1 2ங்கிறது தான் இருக்குது. இது 2 4 வரவே வராது. ஏன் அப்படின்னா 2 1 அப்படி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம 4 போக முடியும். எனக்கு 4ங்கிறது ரைட் சைடு உள்ள எலமெண்ட். ஸோ அப்போ இது வரவே வராது. அதனால் கொடுத்துருக்க 3 ஆப்ஷன்லையுமே நமக்கு 1 2 1 2 1 2ங்க இருக்கிறதுனால 1 ரூட்டுன்னு வச்சுட்டு அடுத்தது 2 கண்டிப்பாக எப்படி வரும், லெஃப்ட் சைடு வராது. 1ஓட லெஃப்ட் சைடு வராது. எனக்கா ரைட் சைடு தான் வரும். 1ஓட ஹையர் எலமெண்ட் அது. ஸோ அப்போ ரைட் சைட் ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ 4ங்கிறது அடுத்த எலமெண்ட் இருக்குது. அடுத்த 2 ஆப்ஷன்லையுமே 4ங்கிறது தான் இருக்குது. அதனால 4 வந்து நம்ம இந்த சைட் 3க்கு ரைட் சைடு தான் வரும் 4. ஸோ நெக்ஸ்ட்டு 7. இந்த 2 ஆப்ஷன்லேருந்தும் 7 6 8 ஆர் 7 8 6 ஆர் 7 6 8ஆன்னு பார்க்கும்போது 7க்கு லெஃப்ட் சைட் ஸ்மாலர் நம்பரும் ரைட் சைட் ஹையர் நம்பரும் தான் எழுத முடியும். அப்போ 7 ட்ராவல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு சடனாக அடுத்தது நம்ம என்ன ட்ராவல்ஸ் ஆகும்னா லெஃப்ட் சைடில் உள்ள நோடு தான் ட்ராவல்ஸ் ஆகும். அப்போ கன்ஃபார்மாக 7 6 8 ஆப்ஷன் டிங்கிறது தான் ஆன்சர். தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.